டேய் விஷால், ரீயூனிட்க்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டியாடா? யார் யாரெல்லாம் வராங்க? தெரியல ஸ்ரீ, எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். யார் யார் வராங்கன்னு பார்ப்போம். லொக்கேஷன் தான் எங்கே வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எத்தனை பேருடா வராங்க? கம்மி பேர்னா நம்ம கஃபேல வச்சுக்கலாம்டா. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 10 மெம்பர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். 8 or 10 மெம்பர்ஸ்னா நம்ம கஃபேல வச்சு முடிச்சுக்கலாம். அப்படியா? உங்களுக்கு ஓகேவா? எதுக்கும் அக்ஷய்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. டேய், அவனுக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஓகேனா அவனுக்கும் ஓகே தான்டா. அப்போ சரி. அப்போ ஓகேடா, சூப்பரா பண்ணிடலாம். சரி ஸ்ரீ. இங்க எதுக்குடா நம்ம வந்திருக்கோம்? எல்லாருக்கும் gift வாங்கலான்னு இருக்கேன் ஸ்ரீ. அப்படியா? டேய், ரீயூனியனுக்கு போய் யாராவது gift கொடுப்பாங்களாடா பைத்தியக்காரா? இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். அதான் மெமரபுளாக இருக்கணும்னு gift கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் கரெக்டு தான். சரி, எவ்வளோ பட்ஜெட்லடா உனக்கு வேணும்? ஒரு 1.5Kலேருந்து 2Kக்குள்ளே. 2Kவா? வேணா வாட்ச் வாங்கி கொடுக்கலாமா? நம்ம என்ன கல்யாண ஃபங்க்ஷனாக பண்ணிட்டு இருக்கோம் வாட்ச் வாங்கி கொடுக்கறதுக்கு? ஏதாவது மெமரபுளாக வாங்கி கொடுக்கணும் ஸ்ரீ. சரி, இங்கே தான் நிறைய கடை இருக்குல்ல, நம்ம போவோம். ஏதாவது ஐடியா வரும், அப்போ நம்ம சரி வாங்கிக்கலாம். போவோம். ஆனால் சீக்கிரம் போகணும்டா, பாவம் ஆமாம். அக்ஷய் தனியாக இருக்கான். ஆமாம், சீக்கிரம் போயிடலாம். ம். ம். இன்னைக்கு ஜாலியாக இருந்துச்சுல்லடா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்கே போனீங்க ரெண்டு பேரும்? ஏன் இவ்வளோ நேரம்? இல்லை, பர்ச்சேஸ் முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா, அதான். அதுக்காக ஒரு கால் கூட பண்ண மாட்டீங்களா ரெண்டு பேரும்? டேய், அவன் அப்படிதான்டா ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பான். நான் போய் கடையை க்ளீன் பண்ணிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணு, சரியா? சரி ஸ்ரீ. ம். நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஸ்ரீ. இப்போ எதுக்குடா இப்படி பேசிட்டு இருக்க? என்ன உன் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு தான் என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்பவுமே எவ்வளோ நேரம் ஆனாலும் நீ எனக்கு கால் பண்ணுவ. ஆனால் நான் இன்னைக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணி நீ எடுக்கவே இல்லை. இப்போ உன் கால் எடுக்காதது உனக்கு பிரச்சனையா, இல்லை உன்னை விட்டுட்டு நான் அவன் கூட போனது உனக்கு பிரச்சனையா? இங்கே பாரு, அவன் கூட போனதை பற்றிலாம் நான் பேசவே இல்லை. ஏன் கால் எடுக்கலன்றதை பற்றி மட்டும்தான் கேட்டேன். ஓ சார், நான் எத்தனை தடவை கால் பண்ணி நீங்க எடுத்திருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நாள் நான் எடுக்காததுக்கு ஏன் இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் நான் கால் எடுத்திருக்கேன். இப்போ என்ன, நான் உனக்கு இப்படியே நின்று பதில் சொல்லிட்டு இருக்கணுமா, இல்லை நான் போய் என் வேலையை பார்க்கவா? இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியாடா? இல்லை ஸ்ரீ, சரி, நீ எங்கடா ஸ்டே பண்ணிருக்க? இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் ஸ்ரீ. என்னடா சொல்ற? 1 வீக்குக்கு ரெண்ட் அதிகமா வருமேடா. நீ உடனே ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு அக்ஷய் ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ, ஓகேவா? அக்ஷய் ஏதாவது நினச்சிக்க போகிறான் ஸ்ரீ. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. அக்ஷய், ஒரு நிமிஷம் வா. ஏன்? ஸ்ரீ ஏதாச்சும் நினச்சிக்க போகிறான். டேய், அதெல்லாம் என்னடா நினைக்க போறான்? சொல்லு ஸ்ரீ. அக்ஷய், இவனை பாரு, ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கானா. நான் அவனை வெக்கேட் பண்ணிட்டு வர சொல்லிட்டேன். இன்னைக்கு உன் ரூம்ல ஸ்டே பண்ணிப்பான். சரி, ஓகே. மச்சான், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்லடா? டேய், அதெல்லாம் எதுவும் இல்லடா, வாங்க கிளம்பலாம். அக்ஷய், உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு விஷால். அகல்யாவும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? அவள் எது சொன்னாலும் கேட்குற, அவளை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்ற. அதுவா? ம். அவ தான் எனக்கு எல்லாமே. அவ இல்லைன்னா நான் இந்த நிலமையில இருந்திருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நீ வேற அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. திடீர்னு வந்து 2 லட்சம் கொடு 3 லட்சம் கொடுன்னா நான் எங்க போவேன்? ஏதோ என்னால முடிஞ்சது அவனை படிக்க வச்சுட்டேன். படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போக சொல்ல அவனை. மா, இல்லம்மா, இந்த ஒரு டைம் அவனை நம்புங்கம்மா. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா 1 இயர்ல அவன் பெரிய ஆளா வருவான். நம்பாமலாம் இல்லம்மா.
இந்த ஊர்ல நமக்கு யாரை தெரியும்? இந்த பிசினஸ் பண்ற ஐடியாவெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போக சொல்லு. இந்த பிசினஸ்லாம் நமக்கு செட் ஆகாதுமா. அம்மா கண்டிப்பா அவன் ஒரு நல்ல பிசினஸ் மேனா வருவாம்மா. அதுக்கான நாலேஜ் எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. நீங்க அதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கம்மா. நீயும் அவன மாதிரி பேசிட்டு இருக்கியே, உனக்கு நம்ம குடும்ப சூழ்நிலை தான் தெரியும்ல. அம்மா நீங்க எங்களை நம்புறீங்கள? ம் கண்டிப்பா நம்ம குடும்ப சூழ்நிலைலாம் தன்னால மாறும். என்னமோ பண்ணுங்க. ஆனா காசு பணம் மட்டும் என்கிட்ட வந்து கேட்காதீங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. ஐயோ அம்மா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கு கவலைப்படாம இருந்தீங்கன்னா எங்களுக்கு அது போதும். சரிம்மா. சரிம்மா நான் அக்ஷய் பார்த்துட்டு வந்துடுறேன். ம் அம்மா என்ன சொன்னாங்க? டேய் அவங்க தான் பெரியவங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீ அவங்க கூட சரிக்கு சமமா நின்னு பேசிட்டு இருக்கேடா. நம்ம தாண்டா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். என்ன ஸ்ரீ, நான் இவ்வளோ சொல்லியும் புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. இதெல்லாம் யாருக்காக பண்ணிட்டு இருக்கேன்? ஃபேமிலி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தானே. டேய் அம்மானா அப்படிதான்டா இருப்பாங்க. அவங்க பையன் மேல அவங்களுக்கு அக்கறை இருக்காதா? அதனாலதான் அவங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடா. நான் அம்மாட்ட பேசிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற வேலையை பார்ப்போம். இப்போ காசுக்கு என்ன பண்றது ஸ்ரீ? என்கிட்ட கொஞ்சம் கோல்டு இருக்கு, அதை வச்சு இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ரீ, கோல்ட்லாம் வைக்க வேண்டாம். நம்ம வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஓ சரிங்க சார், வேற ஆப்ஷன் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ம், ம். டேய் அமைதியா இருடா, நான் பாத்துக்கறேன். என்னடா அப்படி பாக்குற? அக்ஷய், அகல்யா உனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. எந்த சூழ்நிலையிலும் அவளை விட்டு கொடுத்துறாதடா. நானா? நானாவது அவளை விட்டு கொடுக்குறதாவது? அவள் தான் என் உலகமே. சரி, நீ போய் தூங்கு. நான் ஒரு கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். சரிடா. ம். ஹலோ. ஏய், 100 இயர்ஸ் உனக்கு. ஏன்டா? நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன், நீயே எனக்கு கால் பண்ணிட்ட. அப்படியா? சரி என்ன பண்றீங்க ரெண்டு பேரும், சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. சரி, டி நகருக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு சொன்னீங்களே, என்ன வாங்குனீங்க? அதுவாடா, அவன் ஏதோ ரீயூனியனுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு இருந்தான்டா. கிஃப்டா? இது என்ன புதுசாக இருக்குது? ரீயூனியனுக்கு யார் gift தருவா? ஹே அதை தாண்டா நானும் கேட்டேன். அவன்கிட்ட கேட்டதுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் அப்படின்னா, அப்புறம் நானும் பெருசா எடுத்துக்கல, விட்டுட்டேன். ஓ சரி, இப்போ ரீயூனியன் எங்கே வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கான்? எனக்கு சரியா தெரியலடா. கம்மி பேரா இருந்தா நம்ம கஃபேல வச்சுக்கலான்ற மாதிரி நான் சொன்னேன். அவன் என்ன சொல்றான்னு தெரியல. ஏய், கம்மியாக இருந்தால் நம்ம கஃபேலே வச்சுக்கலாம் தான். பட் ஒரு வேளை அதிகமாக வந்துட்டா டிசப்பாயிண்ட் ஆகிடும். ஆமாண்டா. சரி விட பார்த்துக்கலாம். சரி ஓகே, என்னன்னு பார்த்துக்கலாம். லேட் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு. சரிடா, பாய், குட் நைட். பாய் பாய், குட் நைட்.